மருந்தீடு அப்படின்னா லைக் ஒரு ஸ்லோ பாய்சன் மாரி. ஒருத்தருடைய உடல்நிலை மட்டும் இல்லாம மனநிலையை வந்து மாற்றக்கூடிய சில நச்சுத்தன்மைகள் உணவுல கலந்தோ, அல்லது நீர்ல கலந்தோ, இறைச்சி மாரியான உணவுகள்ல கலந்து குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ அது உள்ள போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சில உடல் சோர்வு, மனச்சோர்வு, தூக்கயின்மை, உடல் எடை குறையுது. ஸோ இந்த மாரியான கெட்ட விஷயங்களுக்குமான சில மூலிகைகள் அல்லது மருந்துகள் எல்லாமே இருந்தாலும் கூட, கெட்டதுன்னு ஒண்ணு இருந்தா நல்லது ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி அத முறிக்கிறதுக்கான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில இருக்கு. நீங்களே வந்து செய்யணும் அப்டின்னா, 4 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பா பேதி மாத்திரை எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம வெண்பூசணி மாரியான ஜூஸ நீங்க வந்து வாரத்துக்கு 2 முறை குடிச்சிட்டு வரலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா. அதேபோல இன்னும் சில பேருக்கு வந்து மருந்தீடுலாம் எதுவுமே இருக்காது. ஆனா அவங்க உடல்ல சில சத்து குறைபாடுனால வந்து பிரச்சனை இருக்கும். அப்டிங்கும்போது இப்ப சரியா தூக்கம் இல்ல, எங்களுக்கு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது அப்டின்னா, நீங்க வந்து வைட்டமின் பி12 மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. வைட்டமின் பி12ங்கிற ஒரு சத்து குறைவுனால நமக்கு தூக்கம் வராது, மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். நிறைய முடி உதிர்வு பிரச்சனை, உடல் சோர்வு, ரத்த குறைபாடு இது எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு உடல் சோர்வா இருக்குன்னா பி12 செக் பண்ணிக்கோங்க. டிப்ரஷன், மன அழுத்தம் வந்தா இந்த சத்து பி12 சத்து நம்ம உடல்ல எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மருந்தீட்டு சம்மந்தமா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா ஆதிகத்தியர் ஹெல்த் கேரை நீங்க தொடர்பு கொள்ளலாம்.